வேண்டும் என்று குற்றம் சாட்டிய நீங்கள் இந்த 2 நீதிபதிகளையும் பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று இம்பீச்மெண்ட் நோட்டீஸ் இவங்களுக்கும் கொடுப்பீங்களா? இவங்களையும் அவங்களுடைய ஜாதியையும் மதத்தையும் கூறி குற்றம் சாட்டுவீர்களா? ஒன்று, இவர்கள் மீதும் இம்பீச்மெண்ட் செய்வதற்கான நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுங்க. இவங்க மேல இம்பீச்மெண்ட் செய்யணும்னு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணலன்னா ஜி.ஆர். சுவாமிநாதன் கிட்ட பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும். திமுக மற்றும் காங்கிரஸ் யாரெல்லாம் அவரை RSS என்றும் நேர்மையற்றவர் என்றும் ஒரு சாராக தீர்ப்பு வழங்குகிறார் என்றும் அவர் ஜாதி மதம் ஆகியவற்றை குறிப்பிட்டு சேர்ந்த அனைவரும் அவரிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும். மேலும் அந்த தீர்ப்பில் கூறப்பட்டிருக்கிற 4 சாராம்சங்களை, நேற்று கூறப்பட்டுள்ள தீர்ப்பில் கூறிய 4 சாராம்சங்களை நான் இங்கு கூற கடமைப்பட்டிருக்கிறேன். சட்ட ஒழுங்கை பராமரிக்க மாநில அரசின் இயலாமை மற்றும் உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றங்கள் தீர்ப்பை வேண்டுமென்றே போலீஸை வைத்து அந்த தீர்ப்பை செயல்படுத்தாத மாநிலங்கள், சட்டப்பூர்வமான உத்தரவுகளை அமுல்படுத்தாத தவிர்க்கின்ற சமூகத்தை அவநம்பிக்கை உருவாக்கினால் அந்த மாநில அரசின் மீது ஆர்டிகல் 356 இன்வோக் பண்ணலாம். இந்த ஆர்டிகல் 356 4 சாராம்சங்களையும் திமுக அரசாங்கம் இங்கு மீறி இருக்கிறது என்று நாங்கள் சொல்லவில்லை, நேற்றைய தீர்ப்பில் கூறியுள்ளார்கள். நாங்க கவர்னரிடமும் பிரசிடென்ட்டிடமும் ஆர்டிகல் 356 இன்வோக் பண்ணி இந்த கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ணோன்னு கேட்டுக்கிறோம். இதுதான் எங்களுடைய மெயினான வழக்கு. ஒன்று, அவங்க மன்னிப்பு கேட்கணும் பகிரங்கமா, இல்லைன்னா இந்த 2 ஜட்ஜஸ் மேலேயும் மறுபடியும் இம்பீச்மெண்ட் நோட்டீஸ் கொடுக்க சொல்லுங்க. இதே மாதிரி அவர் இந்த மதத்தை சார்ந்தவர், இந்த ஜாதியை சார்ந்தவர், அதனால தான் இப்படி தீர்ப்பை கொடுத்தாருன்னு. மூணாவது, திரு ரகுபதி அவர்கள் ரொம்ப நல்லவர், ரொம்ப பதுமையா பேசுறவர். ஒரு தீர்ப்பு அவங்க கட்சிக்கு அகேன்ஸ்டா வந்துடுச்சுங்கிறதுக்காக ஒரு கோவிலில் விளக்கு ஏற்றுவதும் ஒரு சுடுகாட்டில் பிணம் எரிப்பதையும் ஒன்றாக படுத்தி பேசி உள்ளார். அவர் ரொம்ப நல்லவர், ரொம்ப காமானவர். அவரையே இந்த திமுக என்ற மதவாத கட்சி, கிறிஸ்டியன் முஸ்லிம் முன்னேற்ற கழகம் எப்படி மாற்றியுள்ளது என்று பார்க்கும்போது மிகவும் ஆச்சரியமாக உள்ளது. அவர் சொல்லியிருக்கலாம், கல்யாணம் பண்ற ஒரு இடத்தையும் விளக்கேற்ற இடத்துலையும் ஒரே இடத்துல பண்ணலாம், எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணலாம்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவருடைய குரோதத்தையும் காழ்ப்புணர்ச்சியும் இதில் காட்டியிருக்காங்க. அதனால திமுக ஆர்டிகல் 356 இந்த கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ணோம். ஏனென்றால் அவங்க ஹைகோர்ட்டுடைய 2 ஆர்டர்ஸையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. அதை லா அண்ட் ஆர்டரை காரணமாக காட்டி போலீஸை வச்சு தடுத்து அந்த ஆர்டரை இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் பண்ணாங்க. லா அண்ட் ஆர்டர் பொய்யான ஒரு தகவலை அவர்கள் அங்கே மேலே விளக்கேற்ற போனால் லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ வரும், அதை எங்களால் பார்த்துக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 4 இன்கெப்பாசிட்டியும் இன்கேப்பபிலிட்டியும் ஆர்டிகல் 356 இன்வோக் பண்ணலாம். அதனால் ஆர்டிகல் 356 இன்வோக் பண்ணணும்னு நாங்கள் பாஜக சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். இது ரகுபதியை பற்றியும் ஒன்று. மூணாவது, இந்த டாப்ஸுங்கிற ஸ்கீம், இந்த டாப்ஸுங்கிற ஸ்கீம் நான் ஏர்போர்ட்டில் அன்றைக்கே சொன்னேன், இது ஒரு ஃப்ராடுலண்ட் ஸ்கீமு, அவங்க அந்த சதுரங்க வேட்டை மாதிரி நடத்திய ஸ்கீம்னு. இப்போ நேற்று ஜாட்கோ ஜிஓ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுடைய 10% நாங்கள் கான்ட்ரிபியூஷனில் போட மாட்டோம் அப்படின்னு கிளியராக சொல்லிட்டாங்க. அப்படின்னா என்னன்னா, இந்த டாப்ஸுங்கிற ஸ்கீமே நடக்காது. இவங்க 10% போட்டால் தான் அந்த டாப்ஸுங்கிற ஸ்கீமே நடக்கும். இப்போ 10% அவங்க போட மாட்டேன்றாங்க. அப்புறம் இது இருக்கிற எல்லாமே ஒரு மாயை, ஒரு காணல் நீர், அது ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு கட்டுக்கதை. இது ஜாட்கோ ஜிஓ பற்றி சார். இப்போ 4 லட்சம் ரூபாய் கரப்ஷனில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 4 லட்சம் கோடி கரப்ஷன் பண்ணியிருக்கிறதா கொடுத்துருக்காங்க. நாங்களும் நிறைய நேரம் நினச்சோம், இது எப்படி 4 லட்சம் கோடி கரப்ஷன் பண்ண முடியும்னு. இவங்களுடைய கடன் இவங்க ஆட்சிக்கு வரும்போது 4 லட்சம் கோடியாக இருந்தது, இப்போ 9,20,000 கோடி ஆச்சு. இப்போதான் தெரியுது எப்படி இந்த 5 லட்சம் கோடியான கடன் யார்கிட்ட போயிருக்கு, எங்கே போயிருக்குன்னு தெரியுது. இதை வச்சு பார்க்கும்போது இந்த ஊழலை வெறும் ஒரு ஜுடிஷியல் கமிஷன் மட்டும் போடாமல் எல்லா கூடப்பட்டுள்ள ஊழல்கள் எல்லாத்திலுமே விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் ஒரு எஃப்ஐஆர் ப்ரிஃபர் பண்ணி ஒரு என்கொயரி பண்ணி வித்தின் 30 days ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணோங்கிறது எங்களுடைய மற்றொரு கூற்று.
இப்ப புதுசா அன்பில் மகேஷ் அவர்கள் இப்ப என்ன சொல்லியிருக்காங்க, நேத்து முதல் கொண்டு புதுசா உங்கள் கனவை சொல்லுங்கன்னு. ஏங்க 5 வருஷமா அவன் செத்து சுண்ணாம்பாயி எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றாம ஒரே 1 கிலோமீட்டர் ரோடு கூட நீங்க போட முடியல. அவன் வந்து படுத்து எங்க தூங்குறது, கனவு காட்டுறதுக்கு 1 கிலோமீட்டர் போனாவே டட ரோடு அடிக்குது. எல்லாத்தையும் ஃபெயிலியர் ஆன இந்த கவர்மெண்ட் கனவு காலுங்கள்ட்டு மறைமுகமாக மறுபடியும் ஆதார் போன்ற பர்டிகுலர் பப்ளிக் கிட்டேருந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து கேட்குறாங்க. முதல்ல இவங்க திமுக கிட்டேருந்து நேரடியாக இதே மாதிரி பர்டிகுலர்ஸ் கேட்டாங்க. அது ஓரணியில் தமிழ்நாடுன்னு. அது வந்து ஜூலை 21, 2025 அப்போ இதை வந்து 2025 அப்போ இதை இன்வோக் பண்ணாங்க. இதை வந்து ஹைகோர்ட் ஸ்டே பண்ணிச்சு. ஆகஸ்ட் 4 வந்து சுப்ரீம் கோர்ட் ஸ்டே பண்ணிடுச்சு. இதுக்கு அப்புறமாவும் இது இவங்க கண்டினியூ பண்ணுறாங்க. இவங்க ஃபோன்ஸை ஹேக் பண்ணுவாங்க, உங்கள் நம்பர்ஸை எடுத்துப்பாங்க, அதில் வந்து எலெக்ஷனுக்காக அதை வந்து ராங் திங்ஸுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது கண்டிப்பாக எங்கள் மேலிடத்துக்கு சொல்லி இதையும் தடை வாங்கணுங்கிறதுக்கு நாங்கள் முயற்சி எடுப்போம். இந்த 5 பாயிண்ட்ஸ் தான் சார் நான் சொல்லணும்னு நினச்சேன். இதெல்லாம் சொல்லிட்டேன். யாராவது வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். சார், திமுக என்ற கிறிஸ்டியன் முஸ்லிம் கழகம் வந்து 200 சீட்டில் நிற்கணுங்கிறது அவங்க சீஃப் மினிஸ்டருடைய எண்ணம். அதனால அவங்க கண்டிப்பாக அவங்க கூட யாருமே இருக்க மாட்டாங்க. காங்கிரஸும் ஆல்மோஸ்ட் வெளியேறிடுச்சு. இன்னைக்கு கூட பிரவீன் சக்கரவர்த்தி எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணும், அதிகாரத்தில் பங்கு வேணும், அதிக சீட்டு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. இது வரைக்கும் தைரியமாக எடப்பாடி பழனிசாமி நாங்கள் தனியாக தான் ஆட்சி அமைப்போம்னு சொல்கிறாரு. நாங்கள் என்டிஏ ஆட்சி அமைப்போம்னு நாங்கள் சொல்கிறோம். நான் என்ன கேட்குறேன்னா, திமுகவுக்கு தைரியம் இருந்தால் என்ன சொல்லணும்னா, நாங்கள் யாரையும் அதிகாரத்தில் பங்கு தர மாட்டோம், தனியாக தான் ஆட்சி அமைப்போன்ட்டு சொல்கிறதுக்கு என்ன பயம்? இப்போ வரைக்கும் சொல்ல மாட்டேங்கிறாங்களே. 2009 17 சீட்டு தான் ஜெயிச்சாங்க திமுக யூபிஏ அலையன்ஸில். அந்த 17 சீட்டில் அவங்க 4 ஸ்டேட் மினிஸ்டர்ஸு 3 சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் வாங்கினாங்க. அதில் என்னன்னா ஒரே ஃபேமிலியில் 2 பேர், அழகிரியும் தயாநிதியும். இந்த பரிதாபத்துக்குரிய பாவமான விசிக்கு திருமாவளவன் அப்போ எம்பி. அந்த ஒரு மந்திரி பதவி கூட அவங்க அதிகாரத்தில் பங்கு கொடுக்கல. சரி சார், இங்கே தமிழ்நாட்டில் தான் வந்து நாங்கள் யாருக்கும் பங்கு கொடுக்க மாட்டோம். அங்கே திருமாவளவனுக்கோ இல்லை விசிகேக்கோ ஒரே ஒரு மந்திரி பதவி அவங்க வீட்டிலேயே 2 பேருக்கு கொடுக்குறவங்க. ஒரு மந்திரி பதவி வந்து விசிகே கொடுத்துருக்காங்கல்ல. 25-30 வருஷமா அதிகாரத்திலேயே இல்லாமல் அந்த ஒரு கட்சி அவ்வளோ லாயலாக திமுகவோட இருக்கும்போது இவங்க திரும்ப அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க? அவங்க மட்டும், அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க மட்டும்தான் பதவியில் இருக்கணுங்கிறது தான் திமுகவுடைய இன்னைக்கு இல்லை, கடந்த 40-50 வருஷமா நெடுஞ்செழியனை வெளியேற்றதுலேருந்து இப்போ வரைக்கும். நெடுஞ்செழியனை வெளியேற்றினாங்க, எம்ஜிஆரை வெளியேற்றினாங்க, வைகோ வெளியேற்றினாங்க. இது எல்லாத்துக்கும் ஒரே காரணம், அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்க மட்டும்தான் எல்லா பதவியிலும் இருக்கணுங்கிறது. இதை வந்து மக்கள் கண்டிப்பாக முடிவு பண்ணிட்டாங்க. இந்த அரசு ஒரு மன்னராட்சியை வந்து கண்டிப்பாக இந்த வாட்டி ஒழிச்சு மறுபடியும் என்டிஏ தலைமையிலான அதிமுக தலைமையிலான என்டிஏ ஆட்சி கண்டிப்பா அமையும் என்பது இதுல உறுதிப்படுத்துகிறேன். எங்க திமுக தனியா நிக்குங்க, மற்றபடி எல்லா கட்சியும் திமுக விட்டு விலகி வந்துரும், அவ்வளவுதான். திருப்பரங்குன்றம் பாத்தீங்கன்னா நேத்து தீர்ப்பு வந்துச்சு. இதுலயே சொல்லிட்டாங்க எஸ்சிக்கு நாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறோம், இது எதிர்த்துன்னு சொல்லி போயிருக்காங்க. ஆமா, எப்படி பாக்குறீங்க சார்? அவங்க வந்து இது வந்து இதே வந்து ஒரு வக்ஃப் போர்ட்லயோ ஒரு கோயிலை இடிக்கிறதுக்கான தீர்ப்பு வரும்போதெல்லாம் என்ன பண்றாங்கன்னா, அந்த தீர்ப்பை வந்து இமீடியட்டா இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. எந்த ஒரு கோயிலில் வந்து இடிக்கணும், ஒரு ரோட்ல இருக்கணும்னா, அதுதான் டிஆர் பாலுவே சொல்றாரு, நான் இந்த கோயில் இடிச்சிருக்கேன், அந்த கோயில் இடிச்சிருக்கேன், அதை பண்ணியிருக்கேன். ஆனா 2 நீதிபதிகள் ஒரு விளக்கேத்துன்னு சொல்றத நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு போறதுல இவங்களுக்கு ஏன் இப்படி ஒரு காழ்ப்புணர்ச்சி? அதுவும் இந்த கேஸ்ல ஒரு பெரிய ஐரணி என்ன தெரியுமா சார்? இந்த கேஸுக்கு பணம் கொடுத்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் லாயரை வைக்கிறது ஹிந்து ரிலிஜியஸ் என்டோன்மெண்ட் போர்ட். அந்த கோயில் முருகன் கிட்ட இருந்து வாங்கின காசை வச்சு, அந்த முருகனுடைய காசை வச்சு இவங்களுடைய சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு
உன் கோயிலை நாங்கள் விளக்கு ஏற்ற மாட்டோம்னு சொல்லி வாதாடுறாங்க. இது மக்கள் தான் பார்த்து இது வந்து தயவு செய்து திமுக வந்து சமூக நீதியை பாதுகாக்கிற கட்சியோ எதுவும் கிடையாது. அது கிறிஸ்டியன் முஸ்லிம் முன்னேற்ற கழகம், ரெண்டு மைனாரிட்டியை மட்டும் அப்பீஸ் பண்ற ஒரு மதவாத கட்சி. அதை தயவு செய்து தூக்கி எறியுங்கள். நம்ம இந்தியர்களுக்கு இருப்பது ஒரே நாடு. மற்ற எல்லா இடத்துலையும் முஸ்லிம்களுக்கு ஒரு 65 நாடு இருக்கு, கிறிஸ்டியனுக்கு ஒரு 150 நாடு இருக்கு, இந்துக்களுக்கு இருப்பது ஒரே நாடு. இப்பேற்பட்ட ஒரு மதவாத கட்சியான திமுகவை இந்த நாட்டை விட்டோ இந்த ஸ்டேட்டை விட்டோ தயவு செய்து வெளியேற்ற வேண்டும். இது வந்து 2 தீர்ப்பு, அதுவும் இவ்வளவு கடுமையாக சாட்டியிருக்காங்க அவங்கள. அப்படி இருந்தும் நாங்கள் ஏற்ற மாட்டோம், நாங்கள் உச்ச நீதிமன்றத்துக்கு போறோம்னா இவங்க எவ்வளோ ஒரு ஆன்டி ஹிந்துவா இருக்காங்க, இந்துஸ்துக்கு எவ்வளோ எதிர்ப்பா இருக்காங்க. எதுக்கு ஒரு 88% இந்துக்கள் இருக்கிற கட்சிக்கு எதிர்ப்பா இருக்கிறாங்க கண்டினியூஸா. இப்ப மட்டும் இல்லை சார், அவர் கலைஞர் வந்து ராமருக்கு இன்ஜினியர் இல்லைன்னாரு. அப்புறமா ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒவ்வொரு கல்யாணத்திலையும் சொல்லப்படுற மந்திரங்கள் அருவருப்பானவைங்கிறாரு. ராஜா வந்து ஒரு ஹிந்துவா இருக்கணும்னா அவர் வேசியின் மகன் என்றாரு. சனாதன தர்மத்தை வேரோடு அழிப்பேன், அது டெங்கு கொசுக்கு உரியதுங்கிறாங்க. இந்த மாதிரி பொன்முடி பேசுறது நான் வந்து மறுபடியும் டிவியில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இப்படி ஒரு ஆன்டி ஹிந்து ப்ரோ முஸ்லிம் ப்ரோ கிறிஸ்டியன் கட்சியை தயவு செய்து திருப்பரங்குன்ற முருகன் தான் எல்லாரையும் மக்களை எழுப்பி இந்த நாட்டை விட்டு திமுக விரட்டணும். பேசும்போது எப்பயுமே வந்து அமித்ஷா என்னோட நினைப்பா தான் இருக்காரு, இங்க போன என்னோட பேர் தான் சொல்லி சொல்றாரு. தீமையை அகற்றுறதுக்கு ஒவ்வொரு வாட்டியுமே கிருஷ்ண பரமாத்மா வந்து எப்படி தீமையை அகற்றணுங்கிறதுக்காக எப்பயுமே எதெல்லாம் தீமையோ இந்த சொசைட்டிக்கு அதை அழிப்பதற்காக கிருஷ்ண பரமாத்மா வடிவில் எங்கள் மோடி வருவார், அமித்ஷா வருவார். கண்டிப்பாக இங்க திமுக என்ற கிறிஸ்டியன் முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தை தமிழகத்தை விட்டு விரட்டுவார். இருக்காங்களே, ஏன்னா திமுக வந்து பிரிச்சு இப்படி பண்ணுது. எங்க இப்ப இந்துஸே இல்லையா திமுகல, விளக்கு ஏற்றிட்டு போக வேண்டியதானே. நான் எங்க மதம் இப்ப இவ்வளோ விஷயம் சொன்னேனே, என்னைக்காவது போய் சிஎம் போய் நீ வந்து கல்யாணத்துடைய மந்திரங்கள்லாம் அருவருப்பா இருக்கு, நீங்க ஏன் இப்படி பேசுறீங்கன்னு கேட்கறது தானே. அதே கேட்க மாட்டேங்கிறீங்க. சனாதன தர்மம் ஒரு கொசு டெங்கு அப்படின்னு உதயநிதி சொல்றாரு. எப்படிங்க எப்படி சொல்லலாம்? உங்கள இந்துஸ் இருக்காங்களே, நீங்க ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்கன்னு கேட்கறது தானே. ராஜா வந்து பொன்முடி வந்து இப்படின்னு சொன்னாரு, அவரை போய் கேட்கறது தானே. ஏங்க எங்களை மட்டும் நாங்க வந்து கிறிஸ்டியன் முஸ்லிம் முன்னேற்ற கழகம்னு சொன்னா இவ்வளோ கோவம் வந்து கேட்குற நீங்க அவங்கள பார்த்து கேளுங்க. இவ்வளோலாம் நீங்க சொல்றீங்களே இந்துக்களுக்கு அகேன்ஸ்டான்னு. டிஆர் பாலு நான் வந்து இந்து கோயில் இடிச்சேன், சரஸ்வதி கோயில் இடித்தேன், அந்த கோயிலை இடித்தேன் அப்படின்னு அவ்வளோ பெருமையாக பேசுகிறாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு அங்கே இருக்கிற இந்துஸை இருக்க தானே செய்கிறாங்க. இந்த பாருங்க, அதாவது அவங்க தான் மதவாதமாக பேசுகிறாங்க. எங்கள் பிரதமர் இந்த டிசம்பர் 25 போய் சர்ச்சுக்கு போயிட்டு கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடி இருக்காரு. கோவாவை ரூல் பண்ணுறோம், 25% இருக்கிற கோவாவை ரூல் பண்ணுறோம், 88% இருக்கிற நாகாலாண்டை ரூல் பண்ணுறோம், மணிப்பூர் ரூல் பண்ணுறோம், சிக்கிமை ரூல் பண்ணுறோம். அதனால கிறிஸ்டியன்ஸு முஸ்லிம்ஸு மத்திய பிரதேசில் 19% முஸ்லிம்ஸ் இருக்காங்க, அங்கே ரூல் பண்ணுறோம். 18% இருக்கிற உத்தரப்பிரதேச ரூல் பண்றோம், மத்திய பிரதேசம் 5 வாட்டியா ரூல் பண்றோம். அதனால நாங்க மதவாதம் கட்சி கிடையாது. இந்த இந்தியாலேயே ஒரே மதவாத கட்சி முஸ்லீம் லீக்கு அடுத்தது கிறிஸ்டியன் முஸ்லிம் முன்னேற்ற கழகமான திமுக தான் சார். அது வந்து ஒரு சென்சர் போர்டு. இதுதான் ஃபர்ஸ்ட் படம் கிடையாது. விஜயதாகட்டும் கமல்தாகட்டும் எத்தனையோ பேருக்கு வந்து சென்சர் போர்டுங்கன்னு ஒரு சில ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸ் பிரகாரம் இவங்க அப்ளை பண்ணா ஒரு அரசாங்கத்துக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு கட்சிக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் எந்த விதமான சம்பந்தம் கிடையாது. விஜய் அவர்களுடைய அரசியல் பயணத்துக்கு நாங்கள் என்னைக்குமே இது வரைக்கும் அரசியல் ரீதியாக எந்த விதமான கருத்தும் நாங்கள் சொல்லலை. அவருக்கு நாங்கள் எந்த விதத்திலையும் எதிர்த்து அரசியல் செய்யவில்லை இதுவரையே. அவர் எங்கள் மீது சில குற்றச்சாட்டுகள் வைத்திருந்தாலும் நாங்கள் இன்னும் அதை வந்து நாங்கள் வந்து அவர் தேர்தல் அரசியலுக்கு வந்த பிறகுதான் அந்த குற்றச்சாட்டுலாம் வைப்போம். சிபிஐ வந்து ஒரு சம்மன் அனுப்பியதா சொல்றாங்க. அதாவது தேர்தல் நேரத்தில் அழுத்தம் கொடுக்கணும். இல்லைங்க, தேர்தல் நேரத்தில் இல்லைங்க, சிபிஐ என்கொயரி வேணும்னு கேட்டது யாருன்னு நீங்க தான் பதில் சொல்லணும். விஜய் கேட்டுட்டு சிபிஐ என்கொயரியில் போயிட்டு அவங்க அந்த கம்ப்ளைனண்டா ஆட்டோமேட்டிக்காக அவங்க கொடுக்க வேண்டிய ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கணும். விஜயும் அங்கே அந்த சீனில் இருந்திருக்காரு, அந்த இடத்துல இருந்திருக்காரு. அப்போ அவர்கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்குறது என்ன குற்றச்சாட்டு?
அது எலெக்ஷன் டைமில் நடக்குதுன்னா அவங்க எப்போ கேட்டாங்களோ அது வரைக்கும் ப்ராசஸ் படி தான் நடக்குதுங்கிறது எங்களுடைய கூற்று சார். அவ்வளோதானே. நன்றி, வணக்கம்.